ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் கௌரி சேஷா. நம்ம எசென்ஷியல் ஃபார் கம்ப்யூட்டிங் டாபிக் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் வாட் இஸ் எசென்ஷியல் ஃபார் கம்ப்யூட்டிங், வாட் இஸ் கம்ப்யூட்டர், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர் இது வந்து போட்டாச்சு. அதுக்குண்டான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எதுனா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரும் மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸும் வந்து பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாமா? கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன? கம்ப்யூட்டர் குரூப்பாக பண்ணுறக்கூடிய ஒரு மெத்தட் தான் என்னது? கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். இது வந்து பேஸ்ட் ஆன் ப்ரப்போஸ், சைஸ், பெர்ஃபார்மன்ஸ், டேட்டா டைப் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கேட்டகரியில் வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் நம்ம டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரை என்ன ஃபியூச்சர்ஸ், என்ன டாஸ்க் பண்ண யூஸ் ஆகும் அப்படிங்கிறத ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிறதா எது? இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பேஸ்ட் ஆன் ப்ரப்போஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த பேஸ்ட் ஆன் ப்ரப்போஸில் ரெண்டு டைப்பாக வந்து பிரிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஜென்ரல் ப்ரப்போஸ் கம்ப்யூட்டர், ஸ்பெஷல் ப்ரப்போஸ் கம்ப்யூட்டர்னு சொல்லலாம். ஜென்ரல் ப்ரப்போஸ் கம்ப்யூட்டர் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டரால் நிறைய விஷயங்களை இதால் டாஸ்க் பண்ண முடியும். எப்படிலாம்னா எம்எஸ் வேர்ட் பண்ணலாம், கேமிங் பண்ணலாம், ப்ரௌசிங், கோடிங் எல்லாமே, எல்லா டாஸ்க்குமே அது ஈஸியாக வந்து என்ன பண்ணால் ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்டிபிள் டாஸ்க் இதால் பண்ண முடியும், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக வந்திருக்கும், டெய்லி யூஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும், நிறைய சாஃப்ட்வேர் இதால் ரன் பண்ண முடியும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா பிசி, லேப்டாப், டேப்லெட், ஸ்மார்ட் ஃபோன் இது எல்லாமே ஜென்ரல் பர்பஸோடைய கம்ப்யூட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்பெஷல் ப்ரப்போஸ் கம்ப்யூட்டர். இது வந்து ஸ்பெசிஃபிக் டாஸ்க்குக்கு மட்டுமே டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு வேறு எந்த வேலையுமே நம்மளால் செய்ய முடியாது. ஓகேவா? ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் டெடிகேட் ஃபங்க்ஷன் வந்து இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாக இருக்கும். அந்த வேலையை மட்டும் நல்ல ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக வந்து செய்யும், எந்த ஒரு தப்பு இல்லாமல். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து மிஷினில் வந்து எமுலேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? மிஷின் இன்சைடுக்குள்ளே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு டிவைஸ் மாதிரி. ஓகேவா? இதோட எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா ஏடிஎம் மிஷின், டிராஃபிக் கண்ட்ரோலர், வாஷிங் மிஷின் கண்ட்ரோலர், மைக்ரோவேவ் கண்ட்ரோலர், ரயில்வே ரிசர்வேஷன் சிஸ்டம் இதெல்லாம் இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள். ஏன்னா இது அந்த வேலையை மட்டும்தான் செய்யும், வேறு எந்த வேலையும் இதில் வந்து செய்ய முடியாது. அதான் ஸ்பெஷல் ப்ரப்போஸ் கம்ப்யூட்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் சைஸ். பேஸ்ட் ஆன் சைஸில் வந்து மொத்தம் 4 வந்து இருக்குது. எதனாலனா மைக்ரோ கம்ப்யூட்டர், மினி கம்ப்யூட்டர், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர் 4 வந்து இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மைக்ரோ கம்ப்யூட்டர். மைக்ரோ கம்ப்யூட்டர்னால் ஸ்மால் அண்ட் சீப்பஸ்ட் கம்ப்யூட்டர் தான் இது மைக்ரோ கம்ப்யூட்டர். இதில் வந்து மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கனால இது காம்பேக்டாக வந்து இருக்குது. சரிங்களா? மைக்ரோ ப்ராசஸர் வந்து நம்ம எந்த ஜென்ரேஷனில் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸாக வந்திருக்கும், லோ டு மீடியம் ஸ்பீடில் வந்து இருக்கும். லோலேருந்து மீடியம் ஸ்பீடுக்கு வரைக்கும் ஆகுது. பர்சனல் யூஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஈஸி டு ஆப்ரேட்டர்னு வந்து சொல்லலாம். ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஸ்க்டாப், லேப்டாப், டேப்லெட், ஸ்மார்ட் ஃபோன் இது எல்லாமே மைக்ரோ கம்ப்யூட்டருக்கு உண்டான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு மினி கம்ப்யூட்டர். மினி கம்ப்யூட்டர் வந்து மைக்ரோ கம்ப்யூட்டரை விட பவர்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஆனால் மெயின் ஃப்ரேம் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணும்போது பவர் வந்து லெஸ்ஸாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து மிடில் லெவல் கம்ப்யூட்டர்னு கூட வந்து சொல்லிக்கலாம். ஓகேவா? இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா மல்டிபிள் யூஸருக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து இருக்கும். ஸ்மால் அண்ட் மீடியம் கம்பெனிஸில் இது யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ஹை ஸ்டோரேஜ் ஸ்பீடு இந்த ரெண்டுமே ஹை ஸ்டோரேஜாகவும் வந்திருக்கு, ஹை ஸ்பீடாகவும் இருக்குது. எதை கம்பேர் பண்ணும் போது அப்படின்னா மைக்ரோ கம்ப்யூட்டரை கம்பேர் பண்ணும் போது இது வந்து ஹை ஸ்டோரேஜாகவும் வந்திருக்கு, ஹை ஸ்பீடாகவும் வந்து இருக்குது. ஓகேவா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா டிபார்ட்மெண்டல் சர்வீஸ்லேயும் ஸ்மால் பிஸ்னஸ் சர்வீஸ்லையும் இது யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்னால் வெரி பவர்ஃபுல் அண்ட் லார்ஜ் கம்ப்யூட்டர்னு சொல்லலாம். இது தௌசண்ட்ஸ் ஆஃப் யூஸரால் இது சேம் டைமில் வந்து யூஸ் பண்ண முடியும். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெரி பவர்ஃபுல் அண்ட் ஹை ஸ்டோரேஜ்னு சொல்லலாம். மல்டி யூஸருக்காக யூஸ் ஆகும், மல்டி டாஸ்கிங் வந்து பண்ணும். பிக் ஆர்கனைசேஷனில் வந்து இது என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா பேங்க்ஸ், ரயில்வே ரிசர்வேஷன், கவர்மெண்ட் டேட்டா சென்டர் இந்த இடத்துலலாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர். சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வேர்ல்ட்லே ஃபாஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் தான் எது? இந்த சூப்பர் கம்ப்யூட்டர். இது வந்து சயின்டிஃபிக் கால்குலேஷனுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இதை சூப்பர் கம்ப்யூட்டர்.
ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இது ஹை ஸ்பீடாக வந்து இருக்கும். சயின்டிஃபிக் அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்க்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி வெரி எக்ஸ்பென்சிவாக வந்து இருக்குது. அதுலேயும் சைஸில் பார்த்துட்டோம்னா ரொம்ப பெருசாக வந்து இருக்கும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் வெதர் ஃபோர்காஸ்டிங், ஸ்பேஸ் ரிசர்ச், நியூக்ளியஸ் சிமுலேஷன், கிளைமேட் மாடலிங் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் எதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க? சூப்பர் கம்ப்யூட்டரில். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பேஸ்ட் ஆன் டேட்டா ஹேண்டலிங். இதை வந்து பார்த்துட்டோம்னா 3 வந்து பிரிக்கலாம். அனலாக் கம்ப்யூட்டர், டிஜிட்டல் கம்ப்யூட்டர், ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத வந்து பிரிக்கலாம். ஓகேவா? அனலாக் கம்ப்யூட்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து கண்டினியூஸ் டேட்டா ப்ராசஸ் வந்து பண்ணும். ஓகேங்களா? அனலாக் கம்ப்யூட்டர் என்ன பண்ணால் கண்டினியூஸ் டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணும். ஓகே, டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஸ்பீட் இந்த மாதிரியான கண்டினியூஸ் டேட்டா வந்து என்ன பண்ணால் ப்ராசஸ் பண்ணும். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டர் ரிசல்ட் வந்து கொடுக்கும். சயின்டிஃபிக் அண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை வந்து மெஷர் பண்ணும். சரிங்களா? அனலாக் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்லாம் வந்து மெஷர் பண்ணும். இதோட எக்ஸாம்பிள் ஸ்பீடோமீட்டர், தெர்மோமீட்டர், பேஸ்டு கம்ப்யூட்டர், ஃப்ளைட் சிமுலேட்டர் இதெல்லாம் வந்து அனலாக் கம்ப்யூட்டருக்கு உண்டான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் கம்ப்யூட்டர். டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னால் பைனரி டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணும். இதுதான் நம்ம வேர்ல்ட்லே ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஒரு சிஸ்டம்னே சொல்லலாம். எது? டிஜிட்டல் கம்ப்யூட்டர். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைலி அக்யூரேட்டாக வந்து இருக்கும். ஹை அக்யூரேட்டாக வந்து இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வந்து இருக்கும். அது மாதிரி ஸ்டோரேஜும் நிறைய வந்து இருக்குது. எவ்ரிடே கம்ப்யூட்டர்னு கூட வந்து இதை சொல்லலாம். சரியா? அன்றாட நம்ம யூஸ் பண்ணிக்கிற சிஸ்டம் எது அப்படின்னா டிஜிட்டல் கம்ப்யூட்டர் தான். இதோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா பர்சனல் கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல் ஃபோன் இது எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஜிட்டல் கம்ப்யூட்டருக்கு உண்டான எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அனலாகையும் டிஜிட்டலையும் 2 ஃபியூச்சரையும் கம்பைன் பண்ணது தான் எது? ஹைப்ரிட் கம்ப்யூட்டர். இது ரியல் டைம் ஸ்பீடையும் ஹை அக்யூரஸியும் கொடுக்கும். ஓகேவா? இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அனலாக் சிக்னல்ஸை கன்வெர்ட் பண்ணி டிஜிட்டலுக்காக வந்து மாற்றும். இது வந்து மெடிக்கல் டு சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சர்டைன் டாஸ்கில் மட்டும் டிஜிட்டல் கம்ப்யூட்டரை விட என்னவாக இருக்கும்னா இது வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். எது? ஹைப்ரிட் கம்ப்யூட்டர். ஓகேவா? எக்ஸாம்பிள் ஐசியூ மிஷின், இசிஜி அண்ட் இஇஜி மானிட்டரிங் சிஸ்டம், இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோலர் இது எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம சம்மரி மாதிரி எப்படிலாம்னா ப்ரப்போஸ் பார்த்துடலாம். பேஸ்ட் ஆன் ப்ரப்போஸ், ஜென்ரல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரப்போஸ். ஜென்ரல் ப்ரப்போஸில் வந்து டூ மெனி டாஸ்க். இது வந்து ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு கூட வந்து சொல்லிடலாம். நிறைய டாஸ்க் வந்து பண்ணோம். இது வந்து ஃப்ளெக்சிபிள். ஸ்பெஷல் ப்ரப்போஸ் தான் டூ ஒன் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். இது டெடிகேட்டட். ஓகே, நெக்ஸ்ட்டு சைஸில் பார்த்துட்டோம்னா மைக்ரோ கம்ப்யூட்டர் ஸ்மால் அண்ட் பர்சனல் யூஸ்க்காக வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஸ்மால் கம்ப்யூட்டர்னு சொல்லலாம். மினி கம்ப்யூட்டர்னால் மீடியம் சொல்லலாம். மைக்ரோ கம்ப்யூட்டருக்கும் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டருக்கும் நடுஸில் இருக்கனால இது என்ன சொல்லலாம்னா மிடில் அப்படின்னு வந்து சொல்லலாம். மெயின் ஃப்ரேம் வந்து மேக்ஸிமம் சொல்லலாம். வெரி பவர்ஃபுல், யூஸ் பை பிக் ஆர்கனைசேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. சூப்பர் கம்ப்யூட்டர்னால் வேர்ல்ட்லே ஃபாஸ்ட் அண்ட் சயின்டிஃபிக் கால்குலேட்டருக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டேட்டா ஹேண்டலிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அனலாக் அப்படிங்கிறது கண்டினியூஸ் டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணும். ஓகேவா? டிஜிட்டல் கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பைனரிஸ், அதாவது 0s and 1s மாதிரியான பைனரி டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணும். ஹைப்ரிட் அப்படிங்கிறது அனலாகையும் டிஜிட்டலையும் மிக்ஸ் பண்ணி இருக்கிறது தான் எது? ஹைப்ரிட் கம்ப்யூட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மல்டி சாய்ஸ் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இதுக்கு உண்டான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்னால் என்ன? ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் ஆர் டிசைன் டு which of the following is a general purpose computer? Special purpose computer are designed for which one is a special purpose computer? Microcomputer are mainly used for microcomputer used as the main processing unit. Which device is the microcomputer? Minicomputer can support. Mainframe computer are used in. Supercomputer are mainly used for.
Which one is the faster type of a computer? Analog computer work with. Which device is an example of an analog computer? Digital computer process data in. Which of the following is a digital computer? Hybrid computer combine. Hybrid computer are used in. Mainframe computer can support. Which classification is based on how computer process different type of a data? ஓகேவா, இதுக்கு உண்டான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர், அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ், கம்ப்யூட்டர்னா என்ன, எசென்ஷியல் ஃபார் கம்ப்யூட்டிங், இதுக்கு உண்டான பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கு உண்டான ஆன்சரையும் நான் டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப்லேயும் டெலகிராம்லேயும் என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. Okay friends, thank you so much.